என்னுடைய பேர் வந்து கேசவன். தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். பொய் வழக்கு போட்டதை வந்து விசாரித்து உண்மையாக நடந்திருந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். நடக்காத ஒன்றை, செய்யாத ஒரு குற்றத்தை வந்து சொல்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கிறவே முடியலை. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஆமாம், அவர் அதே போல் கம்ப்ளைண்ட் கொடுத்த குவாரியும் இவர் பேரில் இல்லை, பொய்யான வண்டியும் இவர் பேரில் இல்லை, எல்லாமே பொய்யான தகவலை கொடுத்து பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்து உரிய விசாரணை நடத்தி பண்ணணுங்கிறதான் எங்களோட இது. ஊடகம் உங்களை வந்து முழுமையாக நம்புகிறோம். இதை வந்து வெளிச்சத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும். 2 குழந்தைங்களோட இந்த அம்மா இருக்கிறாங்க. சர்க்குணங்கிறவர் வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஒரு காலவாசல் வச்சுருக்கிறாரு. அந்த மண் அள்ளுற இதில் வந்து அவர் ப்ராப்பராக பெர்மிட் எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து காசு பறிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த கோகுல பாலாச்சிங்கிறவர் இவர்கிட்ட தொடர்ச்சியாக வந்து அவர்கிட்ட வந்து காசு பறிக்கணுங்கிற நோக்கத்தோடையே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெருமாள் கோயில், காளியம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பெத்தனந்தல் விளக்கில் வந்து அவருடைய வண்டி நம்பர் TN 67 6405 இனோவா, அந்த வண்டியில் நின்று அவர் வந்து பொதுமக்களுக்கும் இடையூறாகவும் வண்டியை மறைச்சிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். கோகுல ராஜேந்திரன் கோகுல பாலாஜிங்கிற தம்பி. இவர் வந்து அங்கேருந்து வந்த ஒரு சாமி கும்பிட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இடையூறு பண்ணாதீங்க, விளைவிக்கங்க, எல்லாரும் போகட்டும் போக்குவரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக. ஆமாம், இவரும் வண்டி வச்சிருக்கிறாரு, ஒரு டிரைவர் அப்படிங்கிற முறையில் இவர் கேட்டதுக்காக அவர் வந்து என்னையவே நீ வந்து இது பண்ணுறியா, நானும் உன்ட்ட பலமுறை சொல்லிட்டேன், நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிற, காசும் கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறத மாதிரி சொல்லி ஒருமையில் பேசி தகாத வார்த்தையில் அவர் நிறைய போதையில் இருந்திருப்பார் போல், அதனால் வந்து பேசிட்டார். அப்போவே போய் வந்து பரமக்குடி இதில் வந்து 7 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன்லேருந்து கால் வருது இவருக்கு. புலிக்குளம் கிராமத்தை சேர்ந்த கோகுல பாலாஜிங்கிறவர் உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு கேட்குறப்ப வந்து அந்த இனோவா காரை அடித்து உடச்சிட்டு, டவேரா கார், ஆமாம் சாரி டவேரா காரை, அதில் வந்து சமுதாய கொடி இருந்ததை வந்து கலட்டி கீழே போட்டு மிதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அந்த விளக்கில் CCTV ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி நடந்த எதுவுமே இல்லைங்கிறத ஃபுட்டேஜை வந்து ஸ்டேஷன்லையும் கொடுத்தாச்சு. அவர் டிஎஸ்பி தான் ஐயா, ஆமாம், முன்னாள் டிஎஸ்பி இப்போ மாறி இருக்கிறாங்க பரமக்குள்ள, அவங்கள்ட்டையும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லைங்கிற தகவலையும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இப்போ ஒரு மறுபடியும் இப்போ இவருடைய இது என்ன அப்படின்னாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கேட்டு கடைசியாக 12 லட்சம் கொடுத்துட்டா நான் PCR ஆக்ட் போட்டதை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்னதன் பேரில் அடிப்படையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா பழைய டிஎஸ்பி இருந்தால் அவங்களுக்கு தெரியும், இப்போ மாறினதுனால தெரியலை. அவங்க வீட்டுக்கு போய் பண்ணுறதுனால அவங்க இந்த பாருங்கள், அவங்க வீட்டுக்காரம்மா 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க இருக்கிறப்ப வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி காவல்துறை வந்தோ போய் அவங்க ஃபேமிலியில் யாரும் பார்த்ததில்லை. அவங்க உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. உரிய வந்து பொய் வழக்கு போட்டதை வந்து விசாரித்து உண்மையாக நடந்திருந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். நடக்காத ஒன்றை, செய்யாத ஒரு குற்றத்தை வந்து சொல்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கிறவே முடியலை. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஆமாம், அவர் அதே போல் கம்ப்ளைண்ட் கொடுத்த குவாரியும் இவர் பேரில் இல்லை, பொய்யான வண்டியும் இவர் பேரில் இல்லை, எல்லாமே பொய்யான தகவலை கொடுத்து பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்து உரிய விசாரணை நடத்தி பண்ணணுங்கிறதான் எங்களோட இது. ஊடகம் உங்களை வந்து முழுமையாக நம்புகிறோம். இதை வந்து வெளிச்சத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும்.